முத்து ஏங்க புள்ள வரலீங்களா? வருவான். குழந்தை பிறந்தாச்சோ? என்ன குழந்தை? பெண் குழந்தைங்க. வாங்க வந்து பாருங்க, குழந்தை மோசம் பாருங்க. லட்சுமி கலையோட எவ்வளவு லட்சணமா இருக்குன்னு பாருங்க. பெற்றதோட சரியா போயிடுச்சா? அதை வளர்த்து ஆளாக்கி ஒருத்தன் கையில ஒப்படைச்சதுக்கு அப்புறம் அது கஷ்டப்பட்டு கண்ணீர் விடுறத பார்த்தா யார பலம் உள்ளவனும் பூனையா சிரித்து போயிடுவான். குழந்தைய தூக்கி கொஞ்சுவீங்கன்னு நினைச்சேன். கோவமா பாக்குறீங்களே ஏங்க? ஆண் குழந்தையா இருந்தா அதை தாண்டி செஞ்சிருப்பேன். இது பொம்பளை பிசாசு. அப்படி சொல்லாதீங்க. இத பாருங்க, இடதுகை பக்கம் பச்சையா மச்சம் இருக்குங்க. ரொம்ப அதிர்ஷ்டமான குழந்தைன்னு பாட்டி சொல்லிச்சு. இது அதிர்ஷ்ட குழந்தை இல்லடி, யானையா இருக்கிற என்ன பூனையா ஆக்க போற பொம்பளை கழுதடி. நிகரில் நெஞ்ச நிமித்தி ஆகாயத்தை பார்த்தபடி ஆணவத்தோட நடக்கிற இந்த சுந்தரம் நாளைக்கு கூலி குறுகி பூமியை பார்த்து நடக்க போறான்னா அது காரணம் இந்த பொட்ட பிள்ளைதாண்டி. சுந்தரம், நீ நினைக்கிறது தப்புடா. நீ சுமார் கிளம்பி. அப்பனோட வாழ்க்கையை குப்பமேடாக்குறது பொண்ணுதாங்கிற உண்மையை இப்பதான் கண்ணால பார்த்து வரேன். ஏதோ ஒரு குடும்பத்துல அப்படி நடந்துச்சுங்கிறதுக்காக பெண் குழந்தைங்க பிறக்கிற வீடெல்லாம் குப்பமேடா போயிடுன்னு சொன்னா எப்படிங்க? பெண் பிறந்ததுக்கு அப்புறம் எத்தனையோ குடும்பம் நல்ல நிலைமைக்கு வந்திருக்கிறத இந்த ஊர்ல நான் உங்களுக்கு காட்டுவேன். பெண் இல்லைங்கிற ஏக்கத்துல எத்தனையோ பேர் பையனை பொண்ணு மாதிரி அலங்காரம் பண்ணி அழகு பாக்குறாங்க. பெண் இல்லைன்னா உலகமே இல்லைங்க. இந்த பாருங்க, இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், வெள்ளிக்கிழமை அதுவுமா சூரியனோட சேர்ந்து பிறந்திருக்கிற இந்த பொண்ணு நம்ம குடும்பத்தை கோபுர உச்சியில கொண்டு போய் வச்சு நாம கொடி கட்டி வாழும்படியா செய்யல. அப்புறம் நீங்க பாருங்க, வளர்ந்து ஆளாகி ஒருத்தனுக்கு வாழ்க்கப்பட்டதுக்கு அப்புறம் என் வீரத்தையும் புகழையும் சாக்கடையில் தள்ளி என்ன சந்தையில நிறுத்தி வைக்க போகுது. ஆண்டவன் புண்ணியத்துல அந்த நிலைமை உங்களுக்கு வராது. அப்படி நீங்க நினைச்சா அதுக்கு காரணம் ஏன் புள்ள நிறுத்திக்கிட்டு போனீங்களே அந்த பயனாதான் இருக்கு. பக்கத்து பாலத்தடியில இந்த குழந்தை தனியா கடந்து அழுதுகிட்டு இருந்துச்சு. யாராவது இருக்காங்களான்னு கூப்பிட்டு பார்த்தேன், யாரையும் காணோம். இங்க கொண்டு வந்துட்டேன். வழி இல்லைன்னு கொண்டாந்து விடுறாங்க, வழியில கிடைச்சதுன்னு சொல்றாங்க. எப்படி இருந்தாலும் வளர்க்க வேண்டியது எங்க கடமை. உங்க விலாசம் தேவை. இருங்க, குறிப்பு புஸ்தகம் கொண்டு வர்றேன். சொல்லாம ஒண்ணு வச்சிட்டு போயிட்டாரா? அப்பா, நீ அவர் சொந்த குழந்தைதான். இது உங்க அப்பாவுக்கு புதுசா இருக்கலாம், ஆனா எங்களுக்கெல்லாம் பழகி போன பழசு. வணக்கம்மா. வணக்கம். அம்மா, நான் மெட்ராஸ்ல இருந்து வரேன். ஒரு வாரத்துல பிறந்த குழந்தையா எனக்கு ஒண்ணு வேணும். எத்தனையோ அநாத விடுதிகள்ல கேட்டு பார்த்தேன், கிடைக்கல. கடைசியா இங்க வந்தேன். இதோ இங்க ஒரு குழந்தை இருக்கே. அம்மா, இந்த அநாத விடுதிக்கு எவ்வளவு நன்கொடை வேணும்னாலும் தரேன். இந்த குழந்தைய கொடுத்து என் குடும்பத்தை காப்பாத்துங்கம்மா. நல்லதையா, இப்பதான் யாரோ ஒருத்தர் கொண்டு வந்து வச்சுட்டு சொல்லாம போயிட்டாரு. உங்க விலாசத்தை குறிச்சு வச்சுட்டு நீங்களே எடுத்துக்கிட்டு போங்க. நல்லதுமா. வந்துட்டீங்களா? ஏன் இந்த குழந்தை? அப்புறமா சொல்றேன். லட்சுமி எப்படி இருக்க? லட்சுமி, லட்சுமி, நான் வந்திருக்கேன் பாரு. லட்சுமி, இன்னும் மயக்கம் தெரியலையா டாக்டர்? இல்ல டாக்டர், வர வழியில ஒரு பொண்ணு என் கார்ல மோதி மயக்கமாயிட்டா. கீழே ரூம்ல படுக்க வச்சிருக்கேன். முதல்ல அவளை கவனிங்க. இப்பவே கவனிக்கிறேன். என்ன டாக்டர்? பிரெயின்ல அடிபட்டு அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு. குணமாகறதுக்கு இன்னும் 1 வாரம் 10 நாள் ஆகலாம். டாக்டர், ஒண்ணும் கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியா போயிடும். அது வரைக்கும் இங்கேயே தங்கட்டும். நல்லது. டாக்டர், அம்மா மயக்கம் தெரிஞ்சு முடிச்சுட்டாங்க. என்ன குழந்தைங்க? பெண் குழந்தை பக்கத்துல தான் இருக்கு. ஓ, எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். இட்ஸ் ஆல் ரைட். தேங்க் யூ. இப்ப சொல்லு. இத பாருங்க, இனி நான் பிழைக்க மாட்டேன். அப்படி எல்லாம் சொல்லாதே, உனக்கு ஒண்ணும் வராது. எனக்கு ஒரு சத்தியம் செய்து கொடுப்பீங்களா?
உனக்காக நான் எதையும் செய்ய தயார். சொல்லு. என் பொண்ணோட வாழ்வு கருதி நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க கூடாது. லட்சுமி, என்ன அப்படி சொல்லிட்ட? என்ன உனக்கு தெரியாது? அந்த மாதிரி எண்ணத்துக்கே என்கிட்ட இடம் கிடையாது. ஏன் இப்படி சொல்றேன்னா, நான் நிச்சயமா இருக்க மாட்டேன். லட்சுமி, இத பாருங்க, உங்க அன்புக்கும் ஆசைக்கும் பாத்திரமான என்ன இந்த பொண்ணு பிறந்துதான் சாகடிச்சிட்டதுன்னு நினைச்சு அதை வெறுத்து ஒதுக்கிடாம கண்ணும் கருத்துமா வளர்த்து ஆளாக்கி ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும். அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் ஆத்மா சாந்தி அடையும். செய்வீங்களா? லட்சுமி, உன்னுடைய இந்த வார்த்தைகளை என் வாழ்க்கையின் வேத வாக்கியமா நினைச்சு நிறைவேற்றுவேன். இது சத்தியம் லட்சுமி, சத்தியம். லட்சுமி, 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 லட்சுமி. பொன்னம்மா, பொன்னம்மா, கிழவி. வாடா அப்பா சுந்தரம், 2 நாளைக்கு அப்புறமா வந்திய. உன் பஞ்சாயத்து வரல? நான் போகும்போது உங்க கூட தானே இருந்தா. நல்லா இருக்கு. நீ குழந்தைய பார்த்துட்டு போனதும் குழந்தை உன் பின்னால தானே வந்தா. அப்ப இங்க இல்லையா? அப்பா, தங்கச்சி பாப்பா பிறந்துருச்சாப்பா? ஆமாடா. சுந்தரம், குழந்தை என்னப்பா செய்த? அந்த கன்றாவை ஏன் கேக்குற கிழவி? வீல் கத்தி விரைச்சு போச்சு, அப்படியே உயிரும் போயிடுச்சு. இது தெரிஞ்சாலும் பஞ்சாயத்தோட உயிர் போயிடும் மேடம். அதனாலதான் கிழவி செத்த குழந்தை இங்க கொண்டு வர வேண்டாம்னு அங்கேயே புதைச்சிட்டேன். ஏன்பா தங்கச்சி சேர்த்துச்சு? எங்க போறீங்க? அதான்டா அந்த ஆத்தாங்கிற ஓரத்துல எப்போ உன்னை கிளப்ல விட்டுட்டு போனேன்ல, அதுக்கப்புறம். போப்பா, நான் தங்கச்சியை பார்க்கவே இல்ல. உங்ககிட்ட காட்டும் தாண்டா கொண்டு வந்தேன், வழியிலேயே செத்து போச்சு. நான் என்ன செய்யறது? பேசிட்டே இருக்கடா. உன் பஞ்சாயத்தைய தேடி பார்த்து கூட்டிட்டு வாடா. கிழவி, பொன்னம்மாவோ உனக்கு தெரியாதா? நான் என்னதான் உதச்சாலும் வாங்கிக்குவாளே தவிர என்ன பிரிஞ்சு ஒரு நாளும் இருக்க மாட்டான். குழந்தைய தூக்கிட்டு போயிட்டேன்ற கோபத்துல எங்கேயாவது கோயில போய் உட்கார்ந்து இருப்பா. கோபம் தெரிஞ்சா தன்னால வருமா. குழந்தையம்மா இப்படி அழுது என்னமா தெரியுமா? அழுதுகிட்டே இருக்கு. அம்மா, நான் இங்க எப்படி வந்தேன்? நான் சொல்றேன். இப்போ அம்மா, என் கார்ல மோதி மயக்கம் அடைஞ்ச உடனே நான் தான் இங்க கொண்டு வந்தேன். இப்பதான் உனக்கு மயக்கம் தெரிஞ்சிருக்கு. அம்மா, இதுவரைக்கும் அழுதுகிட்டு இருந்த குழந்தை உன் கைப்பட்டது அழுகையை நிறுத்திடுச்சு. தாயை பிரிஞ்ச இந்த குழந்தைய நீ இங்கேயே இருந்து வளர்த்தினா எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும். உனக்கு நான் என்ன வேணும்னாலும் தரேன். என்ன, தாய் இல்லாத குழந்தையா? ஐயோ பாவம், இந்த பிஞ்சு வயசுலயே தாய். என் குழந்தைவா? என் குழந்தை, என் குழந்தை, என் கண்ணு செல்வமே, கடைசியில என் கைக்கு வந்து சேர்ந்துட்டியா? கடவுளே, முருகா, என் குழந்தை என்கிட்டே கொடுத்துட்டு நான் பாக்கியசாலி, நான் பாக்கியசாலி. இந்த குழந்தை உங்களுக்கு எப்படி கிடைச்சது? எப்படின்னா அது என் குழந்தை இல்ல, இது என் குழந்தைங்க. ஆமாங்க, இந்த மச்சம் தான் அடையாளம். பெண் குழந்தை பிடிக்காத என் புருஷன் என் குழந்தை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாரு. ஐயா, சாமி மேல ஆணையா கேட்கிறேன், சத்தியமா இது உங்க குழந்தை தானே? சொல்லுங்க பாக்கலாம். ஏன் பேசாம நிக்கிறீங்க? சொல்லுங்க, இது உங்க குழந்தையா? இல்லம்மா, இந்த குழந்தைய என் புருஷன் உங்ககிட்ட காசுக்கு வித்துட்டாரா? அதுவும் இல்லம்மா, அநாத விடுதியில இருந்து வாங்கிட்டு வந்த வழியில தான் நீ என் கார்ல மோதின. ஐயா, என்ன காப்பாத்துறதும் இல்லாம என் குழந்தையும் என் கைக்கு கிடைக்கும்படியா செய்த உங்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அப்படின்னா எனக்கு ஒரு உதவி செய்தியா? சொல்லுங்க ஐயா. அம்மா, எனக்கு கல்யாணமாகி 20 வருஷங்கள் ஆகுது. நானும் என் மனைவி லட்சுமியும் ஒருத்தோட ஒருத்தர் ஐக்கியமாகி அழகா, ரொம்ப அழகா குடும்பம் நடத்திட்டு வந்தோம். குழந்தை இல்லையங்கிற ஒரே ஒரு குறை. லட்சுமி, நான் தான் உனக்கு குழந்தையா இருக்கிறேனே, அப்புறம் என்னன்னு அவளுக்கு ஆறுதல் சொல்லுவேன். உங்களுக்கு ஒரு வாரிசு கொடுக்க என்னால முடியலையேன்னு அவ வருத்தப்படுவா. இந்த நிலையில தான் அவ கர்ப்பமானா. அப்புறங்க பிரசவ சமயத்துல ஆபரேஷன் செஞ்சு குழந்தையை எடுக்க வேண்டியதாயிடுச்சு. ஆனாலும் குழந்தை இறந்தே பிறந்தது. என் மனைவிக்கு மயக்கம் தெரியல. இன்னொரு குழந்தையை கொண்டு வந்து பக்கத்துல வச்சா அது அழற சத்தத்தை கேட்டு மயக்கம் தெளிதான்னு டாக்டர் சொன்னதுனால அநாத விடுதியில இருந்து உன் குழந்தைய கொண்டு வந்தேன். என் மனைவிக்கு மயக்கம் தெளிஞ்சது. உன்னுடைய குழந்தைய தன்னுடைய குழந்தைய அவன் நம்பிட்டா. நம்ப வச்சுட்டேன்.
இந்த குழந்தையோட நன்மைக்காக நீங்க இன்னொரு கல்யாணம் செய்துக்க கூடாது. இது மேல எந்த வெறுப்பும் கொள்ளாம பொறுப்பா வளர்த்து ஆளாக்கி ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும். அப்பத்தான் என் ஆத்மா சாந்தி அடையும்னு சொல்லி என் மனைவி சத்தியம் செய்து கொடுக்கும்படி என்கிட்ட கேட்டார். நானும் அப்படியே செய்து கொடுத்தேன். அந்த பத்னி தெய்வத்துக்கு செய்து கொடுத்த சத்தியத்தை காப்பாத்த தாயே நீதான் எனக்கு உதவி செய்யணும். உன் காலை பிடித்து கெஞ்சி வேண்டாங்க. எனக்கு இப்பதான் புரியுது. இது பிறந்த உடனே அதிர்ஷ்ட குழந்தைன்னு பக்கத்து விட்டு பாட்டி சொல்லிச்சு. அது சரியா போச்சு. ஐயா, உங்க விருப்பப்படி இந்த குழந்தை இங்கேயே வளரட்டும். நான் அடிக்கடி வந்து பாத்துக்கிறேன். ஏமா, உன் பொண்ணுக்கு நல்ல வாழ்வு வந்தா போதுன்னு விட்டுட்டு போயிட்டா எப்படி? கொஞ்ச நேரத்துக்கு முந்தி இங்க என்ன நடந்துச்சு? நீ வந்துதானே அது அழுகையை நிறுத்தின. அதனால நீ இங்கேயே இருந்து உன் கையாலேயே உன் குழந்தைய வளர்க்கணும். அப்படின்னா அது நான் செய்த புண்ணியம். ஆனா ஒரு நிபந்தனை. சொல்லுங்க. ஆயாவா இருந்துதான் வளர்க்கணும். ஐயா. ஆமாம்மா, அது வளர்ந்து ஆளானதுக்கு அப்புறம் கூட நீதான் பெத்த தாய்ங்கிறது உன் பொண்ணுக்கே தெரியக்கூடாது. தெரியும்படியா நீ நடந்துக்கவும் கூடாது. இது பயங்கரமான நிபந்தனை. ஏன் இப்படி சொல்றீங்க? உன் குழந்தை மேல நீ இவ்வளவு பாசம் வச்சிருக்கிறியே, பதிலுக்கு நாளைக்கு அது உன் மேல அளவு கடந்த பாசம் வைக்க இல்லையா? அப்ப அதோ அந்த படத்துல இருக்கிற என் மனைவிய தன் தாயின்னு ஏத்துக்குமா, இல்ல என்னத்தான் அப்பான்னு கூப்பிடுமா? இவ்வளவு எதுக்கு? உன்னுடைய பெண்தான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உயர்ந்த இடத்து சம்பந்தம் தான் அதுக்கு கிடைக்குமா? நல்லா யோசனை பண்ணி பாரு. உண்மைதான் ஐயா. அது மட்டும் இல்ல, இத நான் வீட்டுக்கு கொண்டு போனேன்னா பெண் குழந்தையே ஆகாதுன்னு சொல்லிட்டு இருக்கிற என் புருஷனால மறுபடியும் ஏதாவது ஆபத்து ஏற்பட்டாலும் ஏற்படும். அதை விட இது உங்ககிட்டே இருக்கிறது நல்லதுங்க. என் தலையெழுத்து தான் இப்படி ஆயிடுச்சு. என் பொண்ணாவது நல்லபடியா வாழட்டும். அந்த ஒரே ஒரு ஆசையினாலதான் பெத்த குழந்தையே தத்தம் பண்றேன். இந்தாங்க ஐயா, இந்த நிமிஷத்துல இருந்து இது உங்க குழந்தை. ரொம்ப நன்றி. ஐயா, நான் தான் பெத்த வந்து என் பொண்ணுக்கு எப்பையா சொல்லுவீங்க? இது வளர்ந்து ஆளாகி ஒரு நல்ல இடத்துல வாழ்க்கைப்பட்டதுக்கு அப்புறம் நீதான் பெத்த தாய்ங்கிற உண்மைய உன் பொண்ணுக்கு மட்டும் இல்ல இந்த உலகத்துக்கே சொல்லு. நல்லதுங்க ஐயா. ஆனா இந்த பொண்ணுக்காக என் புருஷனையும் பிள்ளையும் விட்டுட்டு நான் எப்படி இங்க இருக்கிறது? அதுதான் எனக்கு புரியல. ஏன் அவங்களும் எங்கேயே வந்து இருக்கட்டுமே. போய் உன் புருஷன் கிட்ட விவரத்தை சொல்லி அழைச்சிட்டு வாமா. வேண்டாங்க. என் புருஷனுக்கு இந்த விவரம் தெரிஞ்சா என்னைக்கு இருந்தாலும் ஆபத்து. அதனால நான் ஒரு பெரிய இடத்துல ஆயா வேலைக்கு சேர்ந்திருக்கேன். நாம எல்லாரும் அங்கேயே தங்கிக்கலான்னு தந்திரமா சொல்லி கூட்டிட்டு வரேன். எங்களுக்கு ஒரு இடம் கொடுக்கறீங்களா? இந்த வீடே ஒண்ணுதாம்மா. அப்பதான் வரீங்களா? இருமா, கார்ல அனுப்பி வைக்கிறேன். பரவாயில்லைங்க, நான் சீக்கிரமா வந்துடுறேன். வரீங்களா? லட்சுமி, நம்ம வீடு தேடி வந்த இந்த லட்சுமிக்கு உன் ஞாபகார்த்தமா உன் பேரையே வச்சு லட்சுமி லட்சுமின்னு வாய் நிறைய கூப்பிட போறேன். லட்சுமி லட்சுமி.